அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இணையதளத்தில் 2 பேர் கடுமையான முறையில் போட்டி போட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து யூடியூபர் இஃப்ரானு, இன்னொருத்தர் யூடியூபர் பிரியாணிமேன் அப்படிங்கிற 2 பேர் வந்து பெரிய போட்டி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த போட்டி போகிறதுக்கு நம்ம கன்னடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பு சகோதரி இஃப்ரான்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். காரணம் அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்பாவாக இந்த நம்மளுடைய சொசைட்டி நம்ம சமுதாயத்தில் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. பெரிதளவில் மனதார வாழ்த்திக்கிடுவோம். இப்போ இந்த வாழ்த்துதெல்லாம் இருக்கட்டும். இப்போ பொதுவாக நம்ம ஊர் ஆளுங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய ஒரு ஹேபிட் ஒன்று இருக்குங்க. ஒரு கெட்ட பழக்கம். என்ன பழக்கம்னா, யார் வீட்டில் என்ன நடக்கு, யார் என்ன செய்கிறா, இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம அவங்கள பார்க்கவும் அவங்க வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம். இப்போ உதாரணத்துக்கு திருச்சி சாதனாவா அவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு பேசுகிறாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அதை பார்த்துருந்தோம். பார்த்துட்டு திட்டுறோம், என்ன நீங்கள் இப்படி வந்து இது சாதாரண மீன் குழம்பு வைக்கதான் நீங்கள் பெருசாக நீங்கள் எடுத்து காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள திட்டுறோம். அதே மாதிரி நம்ம லெட்ரு படிக்கக்கூடிய ஜிபி முத்தாக இருக்கலாம். அவர் என்னெல்லாம் நடக்குது, அதாவது சாதாரணமாக நம்ம என்னெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணுவோமோ இது இவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஆட்களுக்கு இன்றைக்கி ஜிபி முத்து வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறாங்க, திருச்சி சாதனா இன்றைக்கி ஜிபி முத்து எப்படி திட்டுறாரு, அப்புறம் இந்த பிரியாணி மேன் இருக்கார்ல அவர் யார் என்ன பேசுகிறா, இந்த டெய்லர் அக்கா என்ன பண்ணுது, இந்த ஜிப் மாஸ்டர் அக்கா என்ன பண்ணுதுங்கிறது வந்து நம்ம ஆட்களுக்கு அது வந்து ஒரு சிந்தனை இருப்பாங்க போல இருக்குது. என்ன பேசுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் என்ன குழம்பு, இவங்க வீடு எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் இருக்க மாதிரி தான் செவ்வறு, நம்ம வீட்டில் இருக்க மாதிரி சுண்ணாம்பு போட்டு சிமெண்ட்டு கிமெண்ட்லாம் போட்டு அடிச்சிருப்பாங்க. எல்லா வீடும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அடுத்த வீட்டு கக்க ஸ்டோர், அதாவது பாத்ரூம் டோர்னா உடனே வீடியோ முழுக்க பார்க்க வேண்டியது. இந்த மாதிரி நம்ம ஆட்களுக்கு இந்த ஒரு பெரிய ஹேபிட் இருக்கிறதுனால இந்த யூடியூப்பில் பேசக்கூடிய சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன நடந்தாலுமே எடுத்து வீடியோ போட்டாங்க. பாத்ரூம் டூருங்காங்க, ரூமு டூருங்காங்க, பீரோ டூருங்காங்க, கண்ணாடி டூருங்காங்க, எங்கே போனாலும் லாக் ஆகிக்கிறாங்க, எங்கே போனாலும் அதை ஒரு கண்டென்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அது பல இடத்துல வந்து நடந்திருக்கு. அதில் இப்போது ஒரு 2 பேர் ஒரு கப்புள்ஸ் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. என்னன்னா, இப்போ நீங்கள் ஏக்கா நீங்கள் வந்து இந்த வேப்பிலையில் தக்காளி சட்னி வேப்பிலை சட்னி வச்சு நீங்கள் நக்க சொல்லுங்கள் மாமாவை அப்படின்னா, வேப்பிலையில் வந்து அவங்க அப்படி சட்னி வைப்பாங்க, அதை நக்கி திம்பாங்க. இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவாக நாங்கள் திங்க் பண்ணுறோம் அப்படின்ற எல்லாமே கன்னட பார்க்க ஆரம்பிச்சுதாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு நம்ம திட்டுறோம். அவங்களெல்லாம் வந்து என்ன நீ இதெல்லாம் வந்து வீடியோ போட்டுட்ருக்க, இதெல்லாம் நீ வந்து எப்படி வந்து சமுதாயத்துக்கு பரப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த கேள்வியெல்லாம் வந்து லோ பட்ஜெட்டாக இருப்பாங்க தெரியுமா. இப்போ ஜிபி முத்து, இது திருச்சி சாதனா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு சில பேர் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச 2 பேர் தான், அதனால் டக்குன்னு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்க பட்ஜெட்டுக்கு இல்லை அவங்க வீட்டு தரத்துக்கு அவங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கிரிஞ்சி இதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவங்கள வந்து ஒரு ஃபன் பண்ணி இல்லை அவங்கள வந்து திட்டுறோம், ஏதோ ஒன்று நம்ம பண்ணிட்டு போயிடுறோம். இதே ஒரு விஷயத்த ஒருத்தர் பிரம்மாண்டமாக நமக்கு அமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா பரவாயில்லப்பா சூப்பராக இருக்கப்பா அப்படின்ற நம்ம வியப்பாக பார்க்குறோம். அதில் ஒருத்தர் தான் இந்த இஃப்ரான்கிறவர். அதாவது இப்போ நமக்காங்க பொதுவாக சொல்கிறோம், நம்மளால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறோம், என்ன ஏது எதுவுமே நம்ம காட்டுறது விரும்பவே மாட்டோம். என்ன பழக்கம் நமக்கு தெரியல. ஒரு நம்ம அரசியல் கண்டென்ட்டாக பேசியிருக்கனால என்னன்னு தெரியல. நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் எதையுமே நமக்கு நம்மளோட பர்சனலை எதுலேயுமே பெருசாக காட்டுன்னு நினைக்க மாட்டோம். என்ஜாய் பண்ணுறது வேறு, பசங்களோட இருக்கிறது ஜாலி பண்ணுறது, வைப் பண்ணுறது வேறு. அதை தாண்டி நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, நமக்கு அம்மா இருக்கும் அப்பா இருக்கும். இப்போ என்ன நீங்கள் என்ன, நான் 2 வருஷம் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் யாரையாவது உங்களுக்கு யாருக்கா தெரியும், இது எங்கள் அண்ணன், இது எங்கள் அக்கா, இது எங்கள் அம்மா, இது எங்கள் அப்பா, இது எங்கள் அக்கா பிள்ளைங்க, இது எங்கள் அண்ணன் பிள்ளைங்க, இது என்னோடய மனைவி. நம்ம திருமணம் முடிஞ்சிருச்சு, வெளியே காட்டினக்காண்டி புகைப்படம் எடுத்து போட்டோம், அவ்வளோதான். அது கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவ்வளோ, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ நமக்கு ஒரு பர்சனல், நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அது வெளியே கட்டக்கூட நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த யூடியூப்பில் எல்லோரும், அதாவது பொதுவாக இருக்கக்கூடியவங்களில் சில பேர் வந்து இந்த பொதுவான கண்டென்ட், காமன் கண்டென்ட்ங்கிற பேரில் என்ன நடந்தாலும் கோழி குழம்பு வச்சா வீடியோ போட்டுறது, கரோட்டை குழம்பு வச்சா வீடியோ போட்டுறது, இன்றைக்கி நான் வந்து பல்லே தேய்க்கல அது ஒரு வீடியோ, அதையும் 10 பேர் உட்காந்து பார்த்து அதுக்கு கீழே கமெண்ட், பல்லே விளக்காமல் காலங்காத்த வீடியோ பார்க்குறவங்கள கமெண்ட் பண்ணுங்கள், கக்கூஸில் உட்காந்துக்கிட்டு வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் கமெண்ட்டு, இது கமெண்ட். அது ஃபஸ்ட்டு கமெண்ட், நீ எப்படா பார்க்க நிற்க கூடாது, அது முதல் கமெண்ட்டாக வரும். யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ கமெண்ட் அடிக்கடி மாறுது. ஒரு 2-3 ஹைலைட் கமெண்ட் அடிக்கடி காட்டு. அதனால் நமக்கு தெரியல, அந்த கர்மம் பிடிச்சி நம்ம ஏன் பார்க்க போகிறோம், நம்ம கமெண்ட்டே பார்க்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி போகிறதுனால எல்லாருடைய யூடியூப்பில் இருக்கக்கூடிய மனதில் என்ன போகுதுன்னா, எல்லாத்தையும் கன்னட பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ இந்த பிரியாணி மேன் வந்து ஒரு வீடியோ வந்து இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், இஃப்ரான் பற்றி போட்டிருக்கேன். கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் வாழ்க்கையில் வந்து
1.5 மணி நேரம் எதற்காண்டி பார்த்தோன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம புதுசாக வீடியோக்களை பார்க்குறது கிடையாது. யூடியூப்பில் இருக்கிறவங்க புது யூடியூப் வீடியோ பார்க்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா நம்ம மைண்ட் செட்டு அவங்க பேசுகிறது நம்ம அதே கரண்ட்டை பேசுங்கிறதுக்காண்டி மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நான் பெருசாக பார்க்குறது கிடையாது. அதனாலே அப்படி கடந்து போயிடுவாங்க. அப்போ இவரோட வீடியோ பார்க்கக்கூடிய சூழ்நிலை அமைச்சிச்சு. காரணம் என்னென்னா ஒரு வந்த இந்தியன் 2 ஃப்ளாப்பு, அப்புறம் 2-3 படங்கள் தொடர்ச்சியாக ஃப்ளாப் ஆச்சு. ஒரு 1 மணி நேரம் சரி ரைட்டு இன்றைக்கி இந்த வீடியோ பார்ப்போன்னு சொல்லி உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சால் முதல் வீடியோலேயே அவர் ஒன்று தெளிவாக சொல்லியிருப்பார். இஃப்ரானை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் கண்டென்ட் தான் அப்படிம்பார். எனக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுனா, ஜிபி முத்து ஒரு மீன் குழம்பு வச்சாலோ இல்லை ஜிபி முத்து வீட்டில் அவருடைய வசதிக்கு தகுந்த மணிக்க ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷனோ இல்லை ஏதோ ஒன்று வச்சாங்கன்னா இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் சரிங்கன்னு சொல்லி நம்ம ஆட்கள் கிளிக்கிறாங்க. ஜிபி முத்து பட்ஜெட்டுக்கு ஜிபி முத்துவால் தான் பண்ண முடியும். ஆனால் அதே இதை இஃப்ரான் பண்ணார்னா எல்லோரும் வாழ்த்துறீங்க, எல்லோரும் பாரமாப்படுறீங்க. நம்ம ஆட்களுக்குள்ளே தாழ்வு மனப்பாயம் என்ன தெரியுமா, லோ பட்ஜெட்னா இது அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதே ஹை பட்ஜெட்னா அப்பா நல்லாவே இல்லாட்டம் பரவாயில்ல சூப்பருங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த மனநிலை தான் ஜிபி முத்து அவருக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் அவருக்கு இருக்கக்கூடிய தரத்தை அவருடைய கேமரா வச்சு அவர் வீட்டில் நடக்கிறத எடுத்து போகிறாரு. அதே இஃப்ரான் பண்ணார். என்ன பண்ணிட்டார் மாற்றி? என்ன நடந்துருச்சு? ஒன்றும் நடக்காது. வீட்டில் இன்றைக்கி வளகாப்பிலான்னு சொல்லி போடுறாரு. நம்ம வீடியோ ஃபுல்லாக மேக்ஸிமம் உண்மையாக சொல்கிறேன், பார்க்க போகிறது கிடையாது, பார்க்கவும் மாட்டோம். சும்மா பார்க்கவும் ஒரு நிமிஷம் கிட்ட பார்த்துருப்போம். அதுலேயே அந்த அவங்க அந்த காலில் வந்தவங்க 8 மணி நேரம் அது மேக்கப் வந்து அது மெஹந்தி மட்டும் வைக்கிறாங்கங்க. மெஹந்தி மட்டும் 8 மணி நேரம் வைக்கிறாங்க. இதையும் நம்ம ஆட்கள் பார்க்காங்க. 8 லட்சம் பேர் பார்த்துருக்காங்களே. ஒரு வீட்டில் வளகாப்பு நிகழ்வு அதை என்ன பண்ணுறது, அது ஒரு கண்டென்ட் ஆக்குறாங்க. அதை நமக்கு செலவு பண்ணிட்டோம். இது எப்படி தெரியுமா இருக்குது வந்து நம்ம இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், இது எல்லாத்தையும் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, இன்றைக்கி என்னுடைய குழந்தைக்கு வந்து மொட்டை போடு விழாக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு 20,000 செலவு பண்ணியிருப்பேன். இந்த 20,000 செலவு பண்ணியிருக்கு. இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி ஆகுதுன்னா, நம்ம வேலைக்கு போகணும், உழைக்கணும், அது மூலமாக நம்ம வந்து நம்ம பிள்ளைக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நாளைக்கு இது வச்சு வேலைக்கு போகணும்ப்பா, அதை வேலைக்கு போய் அப்படின்னு நினைப்போம். இவங்க மனநிலை எப்படின்னா, இது ஒரு கண்டென்ட். இன்றைக்கி என் பிள்ளைக்கு மொட்டை போடுறோம், இங்கே 20,000 செலவு பண்ணிட்டேன். அப்போ 20,000 எடுக்க என்ன பண்ணும், என் பிள்ளை அழுகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் பிள்ளைக்கு கம்மல் குத்துறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் தாய்மாமன் மடியில் உட்கார வச்சுட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொட்டை போட வந்துட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காது குத்துற வந்துட்டார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கெடா வட்டை போட வந்துட்டார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு போட்டு நம்ம 20,000 செலவு பண்ணி அப்பா 20,000 கிடச்சிருச்சு. இதையும் நம்ம ஆள் பார்க்காங்க பாருங்கள், லட்சக்கணக்கு மில்லியன் கணக்கில். அது அதோட பெரிய வியப்பாக இருக்குது. என்ன போட்டால் வீடியோ பார்த்துருவாங்களா? இல்லை வீடியோ மொத்தத்தில் இந்த மாதிரி போடுறவங்கள குறிப்பிட்ட ஆட்கள் நீங்கள் பாராட்டுறீங்க, இஃப்ரான் மாதிரி இல்லை பெரிய யூடியூபர் பெரிதளவு செலவு பண்ணால் அதை பாராட்டுறீங்க எல்லாருமே. அதை இதை லோவாக ஒருத்தர் பண்ணான்னா அவங்கள திட்டுறீங்க. இது என்ன மாதிரி லாஜிக்குன்னு தெரியல. ஈவெண்ட் இருக்க பட்ஜெட்டில் அவங்க பண்ணுறாங்க, அவங்க இருக்க பட்ஜெட்டில் அவங்க பண்ணுறாங்க, அவ்வளோதானே. அதில் எதுக்கு நீங்கள் வந்து அதிலே பிரித்து பார்க்குறீங்க? எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது அவங்களையும். அதுதான் இங்கே இருக்கிற பெரிய சிக்கல். இப்போ இந்த பிரியாணி மேன் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் கண்டென்ட்டாக பார்ப்பேன், எங்கே காசு கொடுத்து அங்கே போய் ஹோஸ்டலில் போய் சாப்பிட்டுட்டு, நான் சொல்லல அவர் தான் சொல்கிறாப்புல இஃப்ரானை பற்றி, நீ சாப்பிட்டுட்டு அங்கே ஹைஜீனிக்காக இருக்கா இல்லை அது எந்த அளவுக்கு டீசெண்டாக இருக்குது சுத்தமாக இருக்குது எதையும் பார்க்க மாட்டேன், எதையும் கண்டுக்கிடாமல் உனக்கு காசு கிடச்சிருச்சு சாப்பிட கூப்பிட்டாங்க ஹோஸ்டல் தின்னு போட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு போயிடுவோம். அங்கே எந்த அளவுக்கு ஹைஜீனிக் இல்லாமல் இருக்குது, கையிலே கழுவாமல் அவங்க வந்து மாவை கையில் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பல வீடியோ எடுத்து அவர் போடுறாரு, ஆதாரத்தை எடுத்து போகிற அவருடைய வீடியோவில் இருந்தே. இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஆமாம் கரெக்டு தானே, என்ன அவருடைய வீடியோவில் அவரை எடுத்து பதிவாக எடுத்து போகிறார் இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குன்ட்டு. இப்போ இவங்க பிரச்சனைக்கு அந்த அக்கா கடை பிரச்சனை வந்துருக்கும், நம்ம அதில் நம்ம தெளிவாக இருந்துக்கணும். தெருக்கடைகள் முறுக்கில் அப்படி தான் இருக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். எங்கள் ஊரில் முழுக்கவே எங்கேயும் க்ளவுஸு போட்டுட்டு இந்த மண்டையில் வந்து இந்த கேப்பெல்லாம் போட்டுட்டு எந்த ஹோட்டலையும் பரிமாற மாட்டாங்க. கையில் அண்ணாச்சி ரசத்தை ஊற்றுங்கன்னா அந்த அண்ணாச்சி கோரி அதெல்லாம் ஊற்றுவாப்பில், அண்ணாச்சி சாம்பார் போடுங்கன்னா அண்ணா சாம்பார் ஊற்றுவாப்பில். நேற்று கூட பொட்டா சாப்பிட்டோம், நம்ம கையில் வந்து பொரோட்டா ஆயிடுச்சு, 2வது பொரோட்டா கேட்கும் அப்படின்றது பிச்சு போடுவான், பிச்சு போடுங்கன்னாச்சுன்னா அவரே பிச்சு குழப்பி போட்டார். இப்போ நம்ம ஊர் பார்க்கல பழக்கம் இப்படி நடக்காது, நம்ம ரிவ்யூ எடுத்து போட போகிறது கிடையாது. இங்கே பாருங்கள் இந்த ஹோட்டல் சூப்பராக இருக்கும், இந்த ஹோட்டல் அருமையாக இருக்குது, இந்த ஹோட்டல் ஹைஜீனிக்காக இருக்குது, அது நமக்கு தேவையில்லை, நம்ம சாப்பிட்டோம் அப்படி போயிடுறோம். ஹோட்டலுக்காரங்க பாதிக்கக்கூடாது. நீங்கள் சண்டை போடுங்க யூடியூப்பில் உட்காந்து, பிரியாணிமல் வந்து அவர் சண்டை போடட்டும் இல்லை இஃப்ரான் சண்டை போட்டு எந்த பக்கம் பெருசு அடித்து பார்க்கறத விட, ஐயோ இப்போ வந்து பாட்டி மக்கள் கடை போட்டிருக்க ரோட்டு ஓரத்தில் அது பாண்டி பஜாரில் டி நகர் ஏதோ ஒரு ஏரியாவில் அந்த அக்கா கடைக்கு பாதிப்பு வந்துடாமல் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், நான் வந்து அவங்க க்ளோஸ் அப் சாப்பிட்டு வைக்கிறேன் அவங்களுக்கு, அங்கே பார்க்க நாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அங்கே பாருங்க கரண்டியை தோசை கையில் அள்ளி போடுறாரு, அந்த அக்கா காசு வாங்க பாருங்க, அந்த அக்கா கையில் க்ளோஸு போடலை, பாவம் தொழில் பண்ணுறாங்க. உங்களுடைய கண்டென்ட்டுக்கு அவங்கள வம்பாய்க்கிறாதீங்க, அதுதான் முதல்ல நம்ம சொல்ல வருது. 2வது பார்த்துக்கிட்டிங்கன்னா
இந்த ஒரு ஆக்சிடென்ட் கேஸை பற்றி தெளிவாக பேசுகிறாப்புல. உண்மையிலே பொதுவாகவே நம்ம இந்த பிரியாணி மேன் தமிழில் வந்து பெருசாக விரும்புறது கிடையாது. காரணம் என்னென்னா இந்த எப்படி சொல்கிறது, அவர் வீடியோஸ் பெருசாக பார்க்கறது கிடையாது. பொதுவாகவே ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு வீடியோ எதுனா அந்த மலையை வச்சு ஒன்று போட்டோம், சென்னை மலையை வச்சு தரமான வீடியோ. நான் அவருடைய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததான ஒரு வீடியோ சொல்லலாம், தரமாக இருந்திருக்கும். இதுக்கு முன்னக்குட்டி அந்த அளவிற்கு ஒரு என்ஜாய் பண்ணி சூப்பராக போட்டிருப்பாப்பில். நல்லா கரெக்டான கண்டென்ட்டு என்ஜாய் பண்ணி அந்த பேக்ரவுண்டில் பாட்டு ஓடுறது, இந்த மலையில் குளிச்சு ஆடுறது, நல்லா எந்த ரோஸ்ட் பண்ண முடியுமோ சூப்பராக சென்னை மலை வந்து ரோஸ்ட் பண்ணி போட்டிருந்தார். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் இஃப்ரான் அவர்களுடைய அந்த கார் ஆக்சிடென்ட்டை பற்றி பேசுகிறார். கடந்த மே மாதம் 2023 நடக்கு இந்த கார் ஆக்சிடென்ட்டில் அந்த கார் வந்து நிற்காமல் போகுதோ எல்லாருடைய இந்த ஊடகங்களில் செய்தித்தாளில் முழுக்க தான் வந்துருந்துச்சு, எல்லாருமே பார்த்தோம். அவருக்கு அந்த பிரச்சனை மட்டும் கிடையாது. இப்போ அதே மாதிரி போனால் இந்த மே மாதம் 2024 எனக்கு வந்து குழந்தை வந்து என்ன குழந்தை, பெண் குழந்தைங்கிறத நான் வந்து துபாயில் போய் கண்டுபிடிச்சிட்டு ஜெண்டரை வந்து அறிவிக்க எனக்கு பெண் குழந்தை இருக்குன்னு சொல்லி. இந்தியாவில் சட்டப்படி தப்பு. இருந்தாலும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, யூடியூப்பில் உட்காந்து துபாயில் போய் செக் பண்ணி சொல்கிறார். பொதுவாக தப்பு எல்லாருக்குமே தெரியும், அடிப்படை அறிவு எல்லாரும் எல்லாருக்குமே தெரியுது. பொதுவாக நம்ம இந்தியாவில் பொறுத்து அதை பார்க்க மாட்டாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. நம்ம ஊரில் இந்த பருதாவங்களை பார்க்குற மணிக்கு வலது கை ஒன்றியா அப்போ நான் ஆம்பளை பிள்ளை தான் இருக்கும், நீ எந்திக்கும் போது எப்படி எந்திக்கிற இடது கையா, அப்போ நான் தூங்கும்போது இடது பக்கமாக தூங்குற அப்போ பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அப்படின்ற ஒரு இந்த குத்துமதிப்பில் தான் இருக்கும். வயிறு ஏறி இருக்குது அப்புறம் உங்கள் ஆம்பளை பிள்ளை தான் இறங்கிட்டு பொம்பளை பிள்ளை ரவுண்டாக இருக்குது. வயிறுனா ரவுண்டாக தான் இருக்கும், முக்கோணம் சைஸ்லாம் இருக்காது. ஆனால் அதில் ரவுண்டாக இருந்துச்சா பொம்பளை பிள்ளையா, அதில் கொஞ்சம் சேஃபு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா அது ஆம்பளை பிள்ளையா. வயிறு பெருசாக இருந்த பொம்பளை பிள்ளை, வயிறு சிறுசாக இருந்த ஆம்பளை பிள்ளை, அப்புறம் கன்சிவாக இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து முகம் பாலிசான பொம்பளை பிள்ளை, முகம் கருப்பாக டல்லாக டார்க்காக இருந்துச்சுன்னா ஆம்பளை பிள்ளை. நம்ம ஊரில் இதுதான் கெஸ்ஸிங்கு. ஆனால் கடைசியில் சொல்லிடுவாங்க, நான் நினச்சேன் உனக்கு ஒன்று ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும், இல்லைன்னா பொம்பளை பிள்ளை. அதே மாதிரி பிறந்துட்டு ஆனால் மொத்தம் 2 ஜெண்டர் தான் முதல்ல பிறக்கிறது வந்து 2 பேர் தான். அது நம்மளுக்கு அதிலே ஒரு பெருசாக வந்து இது பண்ணிடுறாங்க. நான் முதல்ல நினச்சேன் கருப்பை வந்தால் உனக்கு சரி, பின்னாடி இசைக்கு வந்த இசைக்கம்மாவும் அப்போவே நினச்சேன் பொறுப்பில் இருக்குமோன்னு. அதே மாதிரி பொம்பளை பிறந்துட்டுன்றாங்க. நம்ம ஊரில் இவ்வளோ தான், இதை வெளியே சொல்ல மாட்டேங்க. வயசான பாட்டி கூட அது பெருசாக கிடையாது. ஆனால் இது எல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒருத்தர் யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இஃப்ரான். அவர் என்ன பண்ணுறார், துபாய்க்கு போய் இந்த ஜெண்டர் எடுத்து போகிறார். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு சொல்லி அவர் பதிவு எடுத்து கன்சிவாக இருக்காங்க, பெண் குழந்தை இருக்க போது சொல்லி அவர் வந்து வீடியோ எடுத்து போடுறாப்புல. அந்த வீடியோவை அழிச்சிடுறார். அது வீடியோவுக்கு அவர் மேலே ஒரு வழக்கு ஒன்று வருது. அப்போ என்ன பண்ணிட்டாரு, இல்லைங்க சாரிங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, இனிமேல் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த அதிகாரி நம்பிட்டாங்க பாருங்கள். அச்சச்சோ இஃப்ரான் ப்ரோ நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டிங்களா, சரிங்க நீங்கள் இனிமேல் வந்து இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க, நான் உங்களுக்கு மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லி இஃப்ரான் ப்ரோ மன்னிச்சு விட்டுருச்சு. இந்த வருஷம் போன வருஷம் இதே மாதிரி தான் அவர் தான் வீடியோ அதாவது பிரியாணி மேன் தெளிவாக போட்டாப்புல, நீங்கள் காரில் நிற்கலை, எப்படி காரில் நீங்கள் நிற்கலை, காரை இடிச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறார். இல்லை நான் 23 நிமிஷம் நின்றுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரூஃப் எடுத்து இஃப்ரான் பூரா காமிக்கிறாப்புல. சரி எல்லாம் ஓகே தான். இப்போ நமக்கும் அதே ஒரு கேள்வி தாங்க எழுது. என்ன கேள்வினா, ஒரு ஆக்சிடெண்ட்டு டெத்து, அதுவும் குறிப்பாக அந்த டெத்தாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க அங்கே ஸ்பாட்டில் அவங்க வந்து இறந்துட்டாங்க. அந்த ஆக்சிடென்ட் பண்ணக்கூடிய காரை 23 நிமிஷத்துலேயே அங்கே இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் வந்து விட்டுருந்தாங்கண்ணே. எந்த ஊரில் அப்படி விட்டுருக்காங்க, யாரை விட்டுருப்பாங்க அப்படி? இதில் வந்து ஐயா என்ன சொல்லிக்கிடுவார், நான் ரொம்ப ஏழை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன், பிரியாணி மேன் சொல்லக்கூடிய விஷயங்கள் மாதிரி மேனுப்புலேட் சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்களாம்மா. அச்சோ நான் பாருங்க, நானே கஷ்டப்பட்டு உழைச்சி வந்திருக்கேன், நானே ரொம்ப கடினமாக வந்திருக்கேன், நானாக உழைச்சி நானாக அந்த வீடு வாங்கியிருக்கேன், நானாக உழைச்சி இந்த ஏசி வாங்கியிருக்கேன், நானாக உழைச்சி இந்த அது என்னது ஹோம் தட்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுற எல்லாம் சரி தான், நீங்களா உழைச்செல்லாம் பண்ணீங்க. ஒரு போலீஸ்காரங்க வந்து ஒரு டெத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க. அப்படி அதற்கு காரணமாக வண்டி நீங்கள் ஓட்டல, உங்களுடைய மச்சான் தான் ஓட்டியிருக்காரு, எல்லாம் சரி தான். நீங்கள் 23 நிமிஷத்தில் ஒரு வண்டியை ஒரு வெஹிக்கிளை எப்படிங்க அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியில் போக விட்டாங்க? இந்த கேள்வி ஒரு காமனாக எழுதலாம்.
இப்போ பிரியாணி மேன் வந்து அவர் சொல்கிறதுல சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப முரண்பாடு இருக்குது. குறிப்பாக அந்த இஃப்ரானை வந்து தமிழனே இல்லைன்னு சொல்கிறது, அப்புறம் வந்து அவர் வந்து ஆளுநர் கூட டீ குடிக்க போகிற சொல்கிறது, காரணம் தமிழ்நாட்டு மக்களே அவர் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆளுநர் நீங்கள் ஆதரிக்கிங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து அதுக்காக நீ தமிழே இல்லைன்னு சொல்கிறது, அதை நம்ம ஏற்றுக்கிட முடியாது. அவர் ஒரு யூடியூபர் சொல்ல போனால் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய அம்பானி திட்டக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அம்பானி கல்யாணத்துக்கு ஓடிட்டு போயிட்டாப்பில், அதானியை கடுமை எதிர்க்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த மரும சபரீசனை பார்ப்பதற்கு அதானி அவர்கள் போனவர் வந்துட்டு போயிட்டாப்பில். அப்போ ஒரு பார்ட்டி ஒரு அரசியலாக இவங்களே ஒரு ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய இவங்களே திராவிட கொள்கையில் இருக்கக்கூடிய திமுக கட்சியே மோடிக்கு பெரியதோட சிங்சாங் கிடைக்கும். வெளில கொடை போட்டு அடிப்பாங்க, பாரத பிரதமரும்பாங்க, ஒன்றிய பிரதமரும்பாங்க, மத்திய பிரதமரும்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு கட்சியில் கொள்கையில் ஒரு முதலமைச்சர் இப்படி இருக்கார். அப்போ அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஆளுநரை பார்க்க போய் டீ குடிக்க போகிறாரு, நீட்டு தேர்வு இருக்குது, அதுக்காக நீங்கள் வந்து ஆளுநரை பார்க்க போகிறீங்க நீங்கள் தமிழ்னு சொல்கிறது அதுவும் ஏற்றுக்கிட முடியாது. அதுவும் உண்மையாக கண்டிக்கிறோம். அந்த இடத்துல நம்ம வந்து விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. அது பிரியாணி மேன் சொல்கிறது தப்பு. நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் அது ரொம்ப ஓவர் டீப்பாக பார்த்து வச்சுக்கோங்களேன், எல்லாமே தப்பு தான். யாருமே ஒரு அளவுக்கு நம்ம ஒரு காமனாக பார்க்கலாம், அப்படி ஜூம் பண்ணி பார்த்தா எல்லாருக்கிட்டேயும் குறை இருக்க தான் செய்யும். அப்போ நம்ம அந்த விஷயத்தை நம்ம வந்து ஏற்றுக்கிடலை. அவர் வந்து தமிழன் கிடையாது, அவர் வந்து ஒரு சங்கி, அப்புறம் பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பார், நீட் தேர்வுக்காண்டி சப்போர்ட் பண்ணதை ஆளுநர் அவர் வந்து இது பண்ணுறாரு, அதை நம்ம ஏற்றுக்கல. ஆனால் இஃப்ரானுக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா இல்லையா, 2 இடத்துல பெரிதளவில் நமக்கு வந்து சாதகமாக அமைஞ்சிருக்கு. அது குறிப்பாக எதை சொல்லலாம், ஆக்சிடெண்ட்டு, ஒரு டெத்து கேஸு. இந்த டெத்து நடந்த ஒரு டிரைவரு ஒரு வயசான ஒரு அம்மாவை ஏற்றிட்டாங்க, ஸ்பாட்லேயே அந்த அம்மா இறந்துருச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அது சம்மந்தப்பட்ட ஒரு டிரைவரையோ ஒரு காரையோ 23 நிமிஷத்தில் ஒரு போலீஸ்காரங்க எப்படி இங்கே திரும்ப அனுப்புவாங்கங்கிற ஒரு கேள்வி பெரிதளவில் இருக்குது. ஒரு சாதாரணமாக ஒரு பெட்டிஷன் கொடுக்க போனாலே போலீஸ் ஸ்டேஷன் 20 நிமிஷம் பேட்டிங் வெளியே வரவே முடியாது. ஆக்சுவலி நீங்கள் அட்வொகேட்டை கூட்டு போனால் கூட முடியாது. எஸ்சி வெளியே போயிருப்பார், இல்லை இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருப்பாங்க. அவங்க நீங்கள் அப்படியே உட்காந்து பேசினா 20 நிமிஷத்துக்கு உங்கள் ஸ்டேஷன் போய்ட்டு வெளியே வர முடியாது. ஒரு டெத்தே நடந்திருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு அரசியல், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நீங்கள் சாதாரண ஆள் நீங்கள் சீன் போடாதீங்க, நம்ம தான் சொல்கிறோம். இஃப்ரான் புரோட்டம் என்ன சொல்கிறது என்னென்னா, சீன் போடாதீங்க, நான் சாதாரண ஆள், நான் ஏழை தாயின் மகன் சொல்லி சீன் போடாங்க. நீங்கள் ஒரு பெரிய ஆள் தான், அதனால தான் உங்களுக்கு போலீஸ்காரங்களே விட்டுருக்காங்க. 2வது, நீங்கள் ஒரு குழந்தைய கருவில் இருக்கும்போது இந்தியாவில் யாருமே வெளியே சொல்லக்கூடாது. இந்தியாவில் எல்லாரோட ரூல்ஸு. நான் வந்து ஒரு கண்டென்ட்டு காண்டி பாருங்கள், இது மணல் எப்படி போயிருச்சுன்னு பாருங்கள். ஒரு யூடியூப்பில் எல்லாம் கண்டென்ட்டாக பார்த்து போனதுனால எல்லாமே ஆல்வேஸ் கண்டென்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. பல்லு தேய்க்க போகல, இன்றைக்கி நான் பல்லே தேய்க்கலை, என் மனைவி அவர் சொல்கிறார், என் மனைவி கல்யாணத்துலேருந்து எனக்கு முன்னக்குட்டி இன்றைக்கி தான் முதல்ல குளிக்கிறாங்க, எனக்கு முன்னக்குட்டி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கண்டென்ட்டாக முதல்ல, இதெல்லாம் கண்டென்ட்டாக கேட்குறேன். எதை சொல்லணும், யூடியூப்பில் என்ன பேசணும், எதை பேசணும், இல்லை எதை பதிவு பண்ணணும், எதுவும் கிடையாது. நான் ரொம்ப ஓப்பன் ப்ரோ, நான் ப்ராங்காக இருக்கேன் ப்ரோ அப்படின்ற பேரில் கண்ட கலதை பேசி விட்டு போயிருந்தாங்க. இதில் என்ன பெரிய வியப்புனா, நம்ம ஆட்கள் இதை பார்க்குறாங்க, இதில் பார்க்க கூட தப்பு கிடையாதுங்க. நீங்கள் பாருங்கள், இதே மாதிரி இன்னொருத்தன் லோ பட்ஜெட்டில் இருக்கிற ஒருத்தன் போட்டு நீங்கள் அவனை திட்டுறீங்க, எனக்கு அதுதான் பிடிக்க மாட்டேங்கி. நீங்கள் எல்லாருமே இதே வேலை தான் பார்க்குறாங்க. யூடியூப்பில் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பேருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே கண்டென்ட்டாக போகுது. இதை வந்து அவங்க பதிவு பண்ணணும், இதை நம்ம பேசணும். இதை பேசணும்னா இன்றைக்கி காது சொல்லியிருந்த காது பார்த்திங்களா, காது இது எனக்கு இன்றைக்கி காது வலிக்கு, எனக்கு இந்த இப்போ சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்காரு, பரிதாபங்களை சொல்லுவாங்க அந்த மணிக்க, சிவப்பு கலர் சட்டை, இந்த சட்டை பார்த்துக்கிட்டே சிவப்பாக இருக்குது, சிவப்பு கலரு, இந்த மாதிரி எனதை பேசினாலும் நம்ம பார்க்கறதுனால தான் இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து போட்டுருந்தாங்க. அது சீக்கிரம் என்ன ஆயிடுது, அது ஒருத்தவங்க பிரச்சனை பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, நேராக குடும்பத்தை தூக்கி இழுத்து போட்டு தான். இது நம்ம தான் அது வழிவகுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம பார்க்குறோம், நம்ம ஆட்கள் பார்க்கறது தான். இங்கே பார்க்கறதுல 2 விதமாக பார்க்குறாங்க, பணக்காரன் ஒரு விதமாக பார்க்குறாங்க, ஏழை ஒரு விதமாக பார்க்குறாங்க. அது மொத்தத்தில் தப்பு, யார் பண்ணாலும் தப்பு தான். ஜிபி முத்து பண்ணாலும் தப்பு தான், இஃப்ரான் பண்ணாலும் தப்பு தான். சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு ரகசியம் இருக்குது, உங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலி நீங்கள் மற்றவங்கள்ட்ட காமிச்சு, என்னுடைய சப்ஸ்கிரைபர் 22,000 பேர் இருக்குது, 22,000 பேர்ட்டையும் என்னுடைய ஸ்டூடியோ, என்னுடைய ஃபேமிலி இதெல்லாம் காமிச்சு தான் எனக்கு உண்மையாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. என் கண்டென்ட்டு இது தான், நான் இதான் பேசுவேன். நான் அதை என்னையை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தவரை என் ஃபேமிலியை காட்டுவாங்க, என் வீடை காட்டுவாங்க, என் பாத்ரூம் டூரை காட்டுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலை. என்ன சொல்ல போகிறோங்கிறது தான் கண்டென்ட். எதை நம்ம வியூ பண்ண போகிறோம், எதை ரிவ்யூ கொடுக்க போகிறோம், என்ன கான்செப்ட் தான் கண்டென்ட். தவிர ஃபேமிலி உள்ளவங்களே இல்லை ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கண்டென்ட்டாக பார்த்தா காரி துப்பு தான் செய்வாங்க.
ஃபேமிலியும் சேர்த்து. ஏன் ஃபேமிலி என்ன பண்ணுவோம், உங்களை பிடிக்கலைன்னா டேரெக்டாக அதை எடுத்து போட்டுருவான். இந்த வேலையை பண்ணக்கூடிய கூச்சமே படமாட்டான். அவனுக்கு பொறுத்த வரைக்கும் என்னது, நீங்கள் ஒரு கண்டை பார்க்கிங்களா, அவனுக்கு அது கண்டென்ட்டு, அது உங்கள் ஃபேமிலின்னு பார்க்க மாட்டாங்க. அது எல்லாருக்கும் தான் பொறுத்த. நம்ம அது வந்து ஜிபி முத்தா தான் பரவாயில்ல, இல்லை இஃப்ரானாக தான் பரவாயில்ல, அவங்க ஒன்று எதிர்த்து ஒருத்தன் பதிவு பண்ணுறாங்களா அவங்களுக்கு இது ஒரு கண்டென்ட் தான். தவிர நீங்கள் தான் உங்களுக்கு வாயிலிருந்து எல்லாத்தையும் கொட்டி வளர்றீங்க. இப்போ பிரியாணி மேன் போட்டார் தெரியுமா, எதுவுமே வெளியிலேருந்து போடலை, நான் ஸ்னோவே பார்த்ததில்லைங்கிறீங்க. ஆனால் நீங்கள் அமெரிக்காவுக்கு சின்ன வயசுலேயே நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிருக்கீங்க. நீங்கள் அவர் சொன்ன மாதிரி நாங்களாம் நம்ம வாழ்க்கை எப்படி பார்ப்போமா கூட தெரியல, புரிதுங்களா? பிரியாணி சொன்னால் நான் 4 வரைக்கும் பார்க்கல அப்படிங்காரு. நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இந்த வாழ்க்கையிலே நமக்கு இப்போ 28 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அந்த ஸ்னோவை பார்ப்போமா, பார்க்கவே மாட்டோம். சொல்லப்போனால் வாய்ப்பே கிடையாது. மேபி அது வாய்ப்பே இல்லை நம்ம பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை மட்டும் தானே, ஒரு ஆசை தானே அப்படின்ற, அதுதான் எல்லாமே. உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய உளறல் தான். அப்புறம் என் ஃபேமிலி எழுத்துட்டாங்க, என்ன எழுத்துட்டாங்கன்னா நீங்கள் பேசுனது தான், வேறு எதுவுமே கிடையாது. அதை இந்த கண்டென்ட்டாக எல்லாத்தையும் பார்த்தா இதை அனுபவிச்சு தான் ஆகணும். பிரியாணி மேன் கேட்ட கேள்விகளில் மிக முக்கியமான ஒன்று, அந்த 23 நிமிஷத்தில் எப்படிங்க அந்த போலீஸ்காரங்க விட்டாங்க, அந்த அருமையான காவல்துறை நண்பர், அந்த நண்பர் யாருன்னு மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கங்க. அந்த நண்பர் அருமையான நண்பருங்க, காவல்துறை எல்லாருக்கும் நண்பராக இருக்கிறாங்க. நம்ம ஏதாவது பண்ணால் மட்டும் நம்மளை மட்டும் நண்பராக்க மாட்டேங்கிறாங்க. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஆனால் துறைமுருகன் பேசுகிறாங்கன்னா ஃபோனில் இருக்கக்கூடிய ஆடியோத்துக்கு வெளியிட்டே இருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி நண்பர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சரி, இஃப்ரானுக்கு கிடச்சிருக்கு. இது காரணம் நம்ம என்ன திரும்பி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு சிறந்த இன்ஃப்ளூயன்சர். நீங்கள் பாலிடிக்ஸாக இருக்கலாம், இல்லை பொருளாதார ரீதியாக நீங்கள் இன்ஃப்ளூயன்சர், அது ஒத்துக்கோங்க, நடிக்காதீங்க, அவ்வளோதான். நன்றி.